முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மதிப்பெண்ணை 60ஆக குறைக்க அரசு கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். குறிப்பாக நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து சிறப்பு ஆசிரியர்களுக்கு பொதுவான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து சாதகமான சூழல் நிலவுகிறது. பணி அனுபவத்தின் அடிப்படையில் வெயிட்டேஜ் மற்றும் சிறப்பு மதிப்பெண்களை வழங்குவது குறித்தும் கல்வித்துறை ஆலோசனை கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரவிருக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு காலி பணியை நிரப்புவதற்கான எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் அறிவிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் டிஆர்பியால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வர்கள் அடுத்த பணி நியமனத்திற்குள் தயாராக இருக்குமாறு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்ற முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கோங்க. மகளே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ற போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா 60ஆக குறைக்கணும். பொது பிரிவினருக்கு 90, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 75, அவங்களுக்கு 60ஆக மாற்றணும். எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூடிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 60 இருக்குது. பட் 50 எடுத்தாலும் அவங்க பாஸ், அந்த மாதிரி இருக்குது. தற்பொழுது ஓசி பிரிவினர்களுக்கு 90 மதிப்பெண்ணாகவும், பிசி, எம்பிசி, டிசி பிரிவினருக்கு 75 ஆகவும் தேர்ச்சி மதிப்பெண்களை அனைவருக்கும் பொதுவாக 60 மதிப்பெண்களை குறைக்க அரசு பரிசீலித்து வருகிறது. இதில் அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்றது ஒன்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்பெஷல் டெட் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் டெட் பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பது குறித்து அரசு விரைவில் ஒரு கொள்கை முடிவை வெளியிட ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை முடிவில் இறுதிக்கட்ட தீர்ப்புகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளார வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து இந்த பணி அனுபவ மற்றும் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள், சிறப்பு மதிப்பெண்கள். ஒரு பணி அனுபவத்திற்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு மதிப்பெண்கள். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு வருட பணி அனுபவத்திற்கு ஒரு மதிப்பெண் என்ற வீதத்தில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க கோரிக்கைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. சிறப்பு மதிப்பெண்கள் தகுதி மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையில் கூடுதல் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்குவதன் மூலம் மூத்த ஆசிரியர்கள் எளிதாக தேர்ச்சி பெற வழிவகை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். 10 ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு, 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்ற ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மூலம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று எளிதாக தேர்ச்சி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழகத்தில் வரவிருக்கும் தமிழகத்துடைய பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் ஆசிரியர் காலி பணியிடம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஜிடி, பிடி மற்றும் பிஜிடிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள். பிரைமரி, கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட 2 முதல் 3 நாட்களுக்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் கணக்கெடப்பட்டு எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இது எல்லா ப்ராசஸுமே ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஸோ பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வர இருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் மற்றும் டெட்டில் பாஸ் பண்ண 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங்கை போட இருக்காரு. இதற்கான அரசாணை விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.